அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் நம்ம இதுவரை மப்னியுடைய வகையை நம்ம பார்த்து வருகிறோம். இந்த மப்னியுடைய வகையோட படிக்க வேண்டிய எல்லா இலக்கணங்களுமே ஓரளவுக்கு முடிந்து விட்டது. அரிதான இலக்கணங்கள் அங்கங்கே வரும்போது அப்போ நம்ம சொல்லிக்கூறலாம். இந்த மப்னியில் மிச்சமாக இருக்கிறது என்னன்னு கேட்டால், சில சொற்கள் இருக்கிறது இடம் காலத்தை குறிக்கக்கூடிய சொற்கள். இடம் காலத்தை குறிக்கிறதுனா எல்லா சொற்களும் அல்ல, சில சொற்கள். அந்த சொற்கள் என்ன ஆகும்னு கேட்டால் மப்னியாக வரும். எந்த சொற்கள்னு கேட்டால், இந்த உதாரணமாக எடுங்களேன், கபுலுங்கிற வார்த்தை. கபுலுன்னா முன்னாள்னு அர்த்தம், பாதுன்னா பின்னாள்னு அர்த்தம், முன்னாள் பின்னால். ஃபவுக்குன்னா மேலேன்னு அர்த்தம், தகத்துன்னா கீழேன்னு அர்த்தம். இந்த 4 சொல் எடுத்துக்கிறங்க. இந்த 4 சொல்லை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாள்னு சொல்கிறோம்ல, வெறுமனே முன்னாள்னா அது அர்த்தம் கிடையாது. எதுக்கு முன்னாள்னு சொல்லணும்? இதற்கு முன்னால், வெள்ளிக்கிழமைக்கு முன்னால், அல்லது உனக்கு முன்னால், அவருக்கு முன்னால், இதற்கு முன்னால் அப்படின்னு சொன்னால், அப்படி சொன்னால் தான் அதுக்கு அர்த்தம் வரும். வெறுமனே முன்னாள்னு சொன்னோம்னா அதுக்கு அர்த்தம் வராது. ஆனால் சில இடத்துல விளங்கும். ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு வரும்பொழுது முன்னால் இப்படி தான் நான் இருந்தேன் அப்படின்னு சொன்னால், எதை பற்றி பேசி இருக்கிறோமோ அதுக்கு முன்னால்னு அர்த்தமாயிரும். சும்மா முன்னாள்னு சொல்லக்கூடாது. உட்காந்து முன்னால் சாப்பிட்டேன்னா இவனுக்கு வழங்குமா? விளங்காது. வேறு ஒரு செய்தியை பேசிக்கிட்டு வரும் பொழுது முன்னாள்னு சொன்னோம்னா இதுக்கு முன்னால் விளங்கிக்கிடுவோம். அப்போ இந்த முன்னால், பின்னால், மேலே, கீழேன்னு சொல்லக்கூடிய இந்த 4 சொற்களும் எதற்கு முன்னால் எதற்கு பின்னால் என்று சேர்த்து சொன்னோண்டு வைங்க, அப்போ மோரபாயிரும். அதாவது கபுலுன்னா முன்னால், கபுல தாலிக்க இதற்கு முன்னால், கபுல ஹாதா இதற்கு முன்னால், கபுலக்க உனக்கு முன்னால், கபுலஹூ அவனுக்கு முன்னால், இப்படின்னு சொன்னோண்டு வைங்க. இப்படி சொன்னீங்கன்னா ரஃபு செய்யும்போது ரஃபு செய்யணும், ரஃபா வராது. இது லர்ஃபாக இருக்கனால காலம் இடத்தை குறிக்கிறதுனால நசபு தான் வரும், இல்லாட்டி ஜருடைய வரும்னு வைங்களேன். நசபு செய்கிற இடத்துல கபுலன்னு சொல்லணும். அதில் மின் போட்டிங்கன்னு வைங்க, மின் கபுலிக்க கபுலக்கன்னு சொல்லுவோம். மஃபூல் ஃபீஹியாக பயன்படுத்தும் போது மின்னு போட்டு ஜர்ரு செஞ்சிங்கன்னா கபுலிக்க மின் கபுலிக்க மின் கபுலிஹி மின் கபுலி ஹாதா, அப்போ ஜர்ரு வந்துடுது கரெக்டாக. எப்போ இந்த ஏராப்பு வரும் என்றால், இந்த கபுலு பாதுவுக்கு பிறகு எதற்கு முன்னால்னு சேர்த்தோம்னா, சும்மா முன்னால்னு சொல்லாமல் இதற்கு முன்னால், அதற்கு முன்னால், இதற்கு பின்னால், அதற்கு பின்னால் என்று சேர்த்தால் அந்த நேரத்தில் இந்த 4 சொற்களும் உரிய ஏராப்பு வந்துடும், மப்னி ஆகாது. அப்படி இல்லாமல் ஒரு செய்தியை பேசிட்டு முன்னால் இப்படி நடந்தது வெறுமனே முன்னால்னு சொல்கிறோம். அப்படி சொன்னால் அது மோரபாய் போயிடும், அது மப்னி ஆயிரும். உதாரணமாக இந்த ஒரு ஆயத்தை பாருங்கள். லில்லாஹில் குர்ஆன் வசனம் தான் இது. லில்லாஹில் அம்ரு, அதிகாரம் அல்லாவுக்கே உரியது. மின் கபுலு, மின் ஜர்ரு செய்யல பாருங்க. மின் கபுலு முன்னரும், ஒ மின் பாது பின்னரும். அப்போ மின் ரெண்டுலேயுமே மின்கிற வார்த்தை வந்திருக்குது. மின் வந்தால் ஜர்ரு செய்யணும்ல, இங்கே ஜர்ரு செய்யலை. அப்படி கபுலுங்கிறது கபுலுன்னு இருக்கிறது. ஏன் இருக்குதுன்னு கேட்டால், எதற்கு முன்னால் எதற்கு பின்னால் நீங்கள் சொல்லப்படலை. மின் கபுலு முன்னரும்னு இருக்குது. எதற்கு முன்னால் இங்கே சொல்லப்பட விளங்குது. எதற்கு முன்னால்ங்கிறது முன் வசனத்திலேருந்து பார்த்தா விளங்கிறோம். அது என்னங்கிற விளக்கிறோம். முதல்ல இந்த சொல்லில் இருக்கான்னு கேட்டால் இல்லை. மின் கபுலுன்னா முன்னால். அதே நேரத்தில் இந்த மின் கபுலுக்கு பிறகு ஒரு மின் கபுலி கேண்டு போட்டோன்னு வைங்க, உனக்கு முன்னால், அப்போ மின் கபுலி கேண்டு வந்துடும். அல்லது இதற்கு முன்னால்னா மின் கபுலி ஹாதா ஒ மின் பாதி ஹாதா. அப்போ இந்த மின் என்பது கபுலில் வரும். மின்னு உதாரணத்துக்கு தான், எந்த ஜர்ருடைய எழுத்தாக இருந்தாலும் அதில் ஜர்ரு செய்வதாக இருந்தால் அதை இலாபத்து செய்யப்பட்டு வரணும். கபுலு என்பது எதற்கு முன்னால்னு சொல்கிறோமோ அது ஒரு முலாஃபி இலகியாக கொண்டு என்ன செய்யணும் சொன்னால் அதுக்கு உரிய ஏராப்பு வந்துடும். அப்படி இல்லாமல் சொன்னோம்னு சொன்னால் அது மப்னி ஆயிரும். அப்போ இது எதை பற்றி சொல்லப்படுது?
அந்த ரூம்ங்கிற நாட்டு இத்தாலி நாடு வந்து நினைஞ்சிருச்சு, தோற்று போயிடுச்சு. பிறகு அவர்கள் வந்து வெற்றி பெறுவார்கள்னு அல்லாஹ் சொல்கிறான். ரோம பாரசீகர்கள்ட்ட வந்து ரோம் வந்து தோற்று போயிடுச்சு ரசூல்லா காலத்தில். அப்போ அதில் ஒரு விவாதம் நடக்கிறது காஃபிர்கள் மத்தியில். நெருப்பு வணங்கக்கூடிய கூட்டம் ஜெயிச்சிருச்சு, உங்களை மாதிரி ரோம்வாசிகள்ங்கிற கிறிஸ்தவர்கள் வேதக்காரங்க தோற்று போயிட்டாங்க, அப்போ எங்களுக்கு தான் வெற்றின்னு அவங்க பேசிக்கிட்டாங்க. அதுக்கு தான் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், ரோமு தோற்றுருச்சுப்பா, பிறகு ரோமு ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த வசனம் தான் இது. அதிகாரம் வந்து இந்த வெற்றிக்கு முன்னரும் இந்த வெற்றிக்கு பின்னரும். முன்னர்னு வந்திருக்குது, ஆனால் எதை பற்றி முன்னாடி பேசியிருக்கிறோம்? ரோமாபுரியுடைய வெற்றி தோல்வியை பேசியிருக்கிறோம். அப்போ ரோமாபுரி தோற்றுருச்சா இல்லையா? மின் காபுலுன்னா இந்த தோல்விக்கு முன்னரும், ஒமின் பாது இந்த தோல்விக்கு பின்னரும். அதிகாரம் அல்லாஹ்வுக்கு தான் உரியது. லில்லாஹில் அம்ரு, அதிகாரம் அல்லாஹ்வுக்கு உரியது. மின் காபுலு ஒமின் பாது, இதற்கு முன்னரும் இதற்கு பின்னரும் அங்கே மறைஞ்சிருக்குது. அதை நம்ம சொல்லலை, இதற்கு முன்னர் இதற்கு பின்னர்னு சொல்லலை. இப்படி சொன்னோம்னு சொன்னால் மின் காபுலு மின் பாது. அதே மாதிரி தான் மின் ஃபோக்கு மின் தகுத்திஹீன்னு வந்தால் தகுத்திஹீன்னு வந்துடும். அந்த தகுத்திஹீ சொல்லாமல் சொன்னீங்கன்னா மின் தகுத்து மின் ஃபவுக்கு என்று வரும். இந்த 4 சொல்ல யாபத்தில் வச்சுக்கிறேன்னு. இது வந்து என்ன செய்யுது, வந்து ஜர்ரு காணாமன்னு நினைக்கக்கூடாது. இந்த வசனத்தை ஓதிக்கிட்டு வருவீங்க, மின் கபுலுன்னு இருக்காங்க. இந்த மின் கபுலு ஜர்ர காணாம்னா இது வந்து மபுனி. எல்லா நேரத்துலையும் மபுனி இல்லை. எதற்கு முன்னால் என்று இங்கே கூறப்படவில்லை, எதற்கு பின்னால் என்று கூறப்படவில்லை. அப்படி சொன்னால் மபுனி ஆயிரும். லம்முல மபுனி, லம்மு செஞ்சு படிக்கணும். அதே மாதிரி ஹைசூன்னு ஒரு சொல் இருக்குது. அந்த 4 சொல்ல யாபத்தில் வச்சுக்கிறோங்க. ஹைசுன்னு சொன்னால் ஹைசுக்கு தனியாக அர்த்தம் செய்ய முடியாது. ஹைசுன்னா போதுன்ற அர்த்தம். அதாவது இஜ்லிஸ் நீ உட்காரு. ஹைசு ஜெய்துன் ஜாலிசுன், ஜெய்து உட்காரும் போது, ஜெய்து உட்காருவனாக இருக்கும்போது நீனும் உட்காரு. அல்லது ஜெய்து உட்காரும் இடத்தில் நீ உட்காரு. இடத்துக்கும் சொல்லுவாங்க, காலத்துக்கும் சொல்லுவாங்க. இஜ்லிஸ் நீ உட்காரு. ஹைசு ஜெய்துன் ஜாலிசுன். அப்போ ஹைசுங்கிறது ஹைசுண்டே இருக்கும். சரியா? அது பின்னாடி ஒரு வாக்கியத்தில் வந்து சேர்த்து சொல்லுவாங்க. அது சேர்த்தாலும் என்ன செய்ய, இந்த பாருங்களேன், சனஸ்ததிர்ஜுகும், அவர்களை நாம் விட்டு பிடிப்போம். மின் ஹைசு லாயாலமூன், அவர்கள் அறியாத விதத்தில். மின் வந்திருக்குது, ஹைசுக்கு ஜர்ரு இல்லை. மின் ஹைசுன்னு வந்திருக்கு பாருங்கள். மின் ஹைசி தானே வரணும், ஹைசு வரல. ஏன்னு கேட்டால் இது நம்மள மபுனி. அப்போ ஹைசுங்கிற ஒரு சொல் இருக்கிறது, அது ஹைசுண்டே இருக்கும். அதுக்கு பின்னாடி அந்த இலாபத்து செய்யணும் இலாபத்து செய்யக்கூடாதுங்கிற கண்டிஷன்லாம் கிடையாது. இது இப்படி தான் வரும், வந்தால் நம்மள தான் வரும். அப்போ ஹைசுவை யாவும் வச்சுக்கணும். கபுலு பாது ஃபோக்கு தகத்து இந்த நாளுக்கு வந்து பின்னாடி இலாபத்து செய்யாமல் வந்தால் அது லம்முல மபுனி ஆயிரும். ஹைசுங்கிறது எப்போவுமே லம்முல தான் இருக்கும். மின் வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, ஹைஸுங்கிறது கிடையாது. இதுவும் மபுனியுடைய ஒரு வகை. மபுனியுடைய ஒரு வகையில் அது சில லருஃபுகள், இதெல்லாம் லருஃபும்பாங்க. எதை? இடம், முன்னாளுங்கிற ஒரு இடம் தானே, ஒரு காலம் தானே. காலத்தை இடத்தை குறிக்கக்கூடிய லருஃபுகள் வந்து மபுனியாக இருக்கிறது அப்படிம்பாங்க. அதே மாதிரி இதான்னு ஒரு சொல் இருக்குது. இதா ஜா நசுருல்லாஹி, அல்லாஹ்வுடைய உதவி வரும்போதுங்கிறோம்ல. இதாங்கிறது இதாண்டே தான் இருக்கும். இதாங்கிறது என்ன செய்யாது, அது மாறாது. அது மாதிரி ஒரு சொல். அப்போ இதாஜா நசுருல்லா இருக்குது, இதை ஞாபகத்தில் வச்சுக்கிறேன்னு. அதே மாதிரி அத்தை துக்க இதை ஷம்சு தாலியத்துன், சூரியன் உதிக்கும் போது நான் வந்தேன், உன்னிடம் வந்தேன், இப்படி சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து அரிதாக உள்ளது. அதுக்கப்புறம் இதா மாதிரி இதா ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டால், இதா ஜான்னா வரும்போது, இது ஜாண்டா வந்தபோது. இந்த இது என்பது வந்துருச்சுன்னு சொன்னால் அது சென்ற கால அர்த்தத்துக்கு மாறிக்கணும், வருங்கால வினையாக இருந்தாலும். இது என் சுரு அல்லாஹு, இது என் சுருல்லாஹு, அல்லாஹ் உதவி செய்த பொழுது. இதா என் சுரு உதவி செய்யும் போது. செய்யும் போதுன்னா இனிமேல்னு அர்த்தம், செய்த போதுன்னா இதுக்கு முந்தின அர்த்தம். அப்போ இது என்று 2 சொல் இருக்கிறது. என்கிறது வந்து இனி நடக்கிறத பேசுகிறதுக்கு இதாண்டு போடுவாங்க, முந்தி நடந்ததை பேசும்போது இது என்று போடுவாங்க. ரெண்டுக்கும் அர்த்தம் தான். இது ஜா வந்தபோது, இதா ஜா வரும்பொழுது. வந்தபோதுனா நேற்று, வரும்போது நாளை, வரும்போது நிகழ்காலம் அல்லது. அப்போ இதுன்னு 2 சொல் இருக்கிறது. இது இப்படி தான் இருக்குது. இது என்ன செய்யாது, மாறாது.
இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிறேன். அதே மாதிரி வந்து லதா லதுன் இப்படி சொல்லிருக்கு. லதா லதுன்னா அவனிடம் உன்னிடம் என்னிடம்ங்கிறோம்ல, அந்த அர்த்தத்துக்குள்ளே சொல்லு ரெண்டுமே. அது மின் லதைக்க உன்னிடம் இருந்து, மின் லதுன்க உன்னிடம் இருந்துன்னு வருது. இந்த லதா லதுன்கிறது வந்து இந்த 5 தால் இருக்குல்ல, அந்த அர்த்தத்தை தரக்கூடியது. இதுவும் மாறாது, இப்படி இருக்கக்கூடிய சொல்லு. இதுக்கப்புறம் வந்து கத்துன்னு ஒரு சொல் இருக்கிறது. கத்துன்னா ஒருபோதும்னு அர்த்தம். இது எதிர்மறையில் மட்டும்தான் சொல்லுவாங்க. மா லரப்து கத்து, நான் ஒருபோதும் அடித்தது இல்லை. அது எந்த நேரத்துலையும் கத்து தான், கத்தின்லாம் வரவே வராது. இது ஒரு உதாரணம் வந்து எதிர்மறையில் சொல்லுவாங்க. மா ராய்த்து கத்து, அவனை ஒருபோதும் நான் பார்த்ததில்லை. இது போக நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். எது? ஐன எங்கே, அண்ணா எப்போது, மத்தா கைஃப எப்படி, இதெல்லாம் ஐயான முன்சு, இந்த மாதிரியான சொற்கள் எல்லாம் என்ன வராது, வந்து ஏராபு வராது, அது மபுனியாக இருக்கும். இது போக மாலியான ஃபேலும் மபுனி. நம்ம படித்த மபுனியில் வந்து மாலியான ஃபேல் இருக்கல, லரபங்கிறது அது லரப தான். இஸ்தக்கிரமன்னா இஸ்தக்கிரம தான். அது கடைசி எழுத்தில் என்ன செய்யாது, மாறாது. அப்போ இதெல்லாம் மபுனிங்கிற வகையை படித்து முடிச்சிட்டோம். அப்போ இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கோம் என்று கேட்டால், சென்ற கால வினை சொல்லுடைய பாடத்தை பார்த்தோம். வினை சொல்லுடைய எத்தனை வகை இருக்குது, ஒவ்வொரு சொல்லும் எப்படி மாறும், அதுக்கு எதிர்மறை எப்படி, செயற்பாட்டு வினை எப்படி, படற்கை எப்படி, முன்னிலை எப்படி, தன்னிலை எப்படி, இப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் ஆரம்பத்தில் நம்ம என்ன செஞ்சோம், படித்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த சென்றகால வினை என்பது எப்படி வருங்காலமாக நிகழ்காலமாக மாறும், அதிலிருந்து ஏவல் விளக்கல் எப்படி வரும், அதை படித்தோம். அதே மாதிரி வந்து வினை சொல்லில் இருந்த சில பெயர் சொற்களை உருவாக்குவாங்க. அதில் ஒன்று இஸ்முல் ஃபாயில் ஒன்று, அதை படித்தோம். இஸ்முல் மஃபூலு அதை படித்தோம். அதே மாதிரி இஸ்முல் ஜமான் ஒல் மக்கான், இடத்தையும் காலத்தையும் குறிக்க அதை படித்தோம். கருவியின் பெயரை சொல்வதற்கு எப்படி அந்த ஸ்டைலை மாற்றுவாங்க, அதை நம்ம படிச்சிட்டோம். அதே மாதிரி வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி இஸ்மு தஃப்லீல், மிக சிறந்தவன், அந்த மாதிரி சொல்கிறத எப்படி செய்வாங்க, அதையும் நம்ம நினைஞ்சிட்டோம், அதை படித்து முடிச்சிட்டோம். அதுபோக இந்த 3 எழுத்து சொற்கள் மாத்திரம் இல்லாமல் 4 எழுத்து, 5 எழுத்து, 6 எழுத்து வரைக்கும் இருக்குது. மொத்தம் 15 அமைப்புகள் இருக்கிறது என்று பார்த்துட்டு அத்தனையிலையும் இதெல்லாம் வரும் என்பதையெல்லாம் பார்த்து நம்ம என்ன செஞ்சோம், முடிச்சிட்டோம். அப்போ இதுதான் சர்ஃபுங்கிறது. அந்த 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 பாடத்துக்கு பேர் என்னது, சர்ஃபு. சர்ஃபுன்னு சொன்னால் ஒரு சொல்ல வெவ்வேறு விதமாக மாத்திரமில்ல, அதெல்லாம் சர்ஃபு. அந்த சர்ஃபுடைய வகை என்ன, நசரவை நுசுரெண்டு மாத்திரம், மா நசரெண்டு மாத்திரம், மா நுசுரெண்டு மாத்திரம், அப்புறம் என் சுருண்டு மாத்திரம், அப்புறம் லா என் சுருண்டு மாத்திரம், அப்புறமேல அஃபால அன்ச 2 மாத்திரம், ஃபஅல நஸ்ஸ 2 மாத்திரம், இஸ்தன்ஸ 2 மாத்திரம், இன்தஸ 2 மாத்திரம். இப்படியாக ஒரு சொல்ல நசரவ நாசிருண்டு மாத்திரம், நசரவ மன்சூர் என்று மாத்திரம், அப்போ நசரவ வந்து உன்சூர் என்று மாத்திரம், லா என்சூர் லா தன்சூர்ண்டு மாத்திரம். அதே மாதிரி அன்சருன்னு திஸ்மு தஃப்லீலாக மாத்திரம், மின்சார் என்று கருவியாக மாத்திரம், மன்சர் என்று மாத்திரம். இப்படி ஒரு சொல்ல பல விதமாக மாத்திரமில்ல, சர்ஃபுனால மாற்றுறது. ஒரு சொல்லை பலவிதமாக மாற்றுறதுக்கு பேர் சர்ஃபு. அதில் உள்ள அனைத்தையும் மேக்சிமம் நம்ம படிச்சிடும். அரிதான 1-2 வரும், அது அந்த சொல்லி பயனில்லை. எங்கேயாவது அந்த சொல்லை நம்ம கண்டோம்னா அதுக்குரிய இலக்கணத்தை சொல்லிக்கிறோம். ஓரளவுக்கு சர்ஃபுடைய எல்லாத்தையும் படித்து முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து நகுண்டா என்ன, ஒரு வார்த்தையோட இன்னொரு வார்த்தையை கோர்க்கிறதுக்கு பேர் நகு. சர்ஃபுன்னு சொன்னால் ஒரு சொல்லை பலவிதமாக மாத்திரம்ல, அதுக்கு பேர் சர்ஃபு. அதை ஃபஸ்ட்டு நம்ம பாடமாக எடுத்துக்கொண்டோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு சொல்லோடு இணைக்கிறது. ஃபேலு ஃபாயில் எப்படி இணைக்கிறது, இணைச்சா அதுக்கு என்ன செய்யணும், முப்ததா ஹபர் எப்படி வரும், இலாஃபத்து எப்படி வரும், ஜருட எழுத்து வந்தால் எப்படி வரும், அந்த என்னென்ன ஹர்ஃபுகள் வந்து சில மாற்றங்களை செய்யும். இன்ன அன்ன மாலா இது மாதிரி என்ன செய்யும், மண்மா மத்தா இது மாதிரி எல்லாம் என்னென்ன செய்யும். அது மாதிரி வினை சொல்லில் என்னென்ன மாற்றம்லாம் வரும். இப்படின்னு சொல்லி மாற்றங்கள் வரும்ல. ஒரு சொல்ல மட்டும் சொல்லாமல் அதையும் இன்னொன்னையும் கோர்க்கும் பொழுது எத்தனை வகையான தர்கீப் இருக்கிறது, கோர்க்குதல் இருக்கிறது. அதில் என்ன, இதுக்கு பேர் நகுங்கிறது. நகு என்று சொன்னால், சர்ஃபு என்று சொன்னால் அந்த சிங்கிள் சொல்லை பற்றி மட்டும் உள்ளது. ஒரு சொல்லை பல விதங்களாக பல அர்த்தத்துக்கு மாற்றி அமைப்பது, அது சர்ஃபு. நகு என்று சொன்னால் ஒன்றை இன்னொன்றோடு கோர்ப்போம். லில்லாஹி இல்லாமை அல்லாவையும் சேர்க்குறோம். என்ன மாதிரி சேர்க்கணும், ஜர்ரு வச்சு சேர்க்கணும் அப்படி சொல்கிறோம்ல.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சிஃபத்தாக சொல்கிறோம். எப்படி கோர்க்கணும், எல்லாத்துக்கும் மௌசூஃபில் உள்ள யாராக போகிறோம் இதை கொண்டு வரணும், இப்படி படித்தோம்ல. அப்போ ஒரு சொல்லை இன்னொரு சொல்லோட கோர்க்குதல் என்பதுக்கு பேர் நஹ்வு. அப்படி கோர்க்கும் பொழுது என்ன மெத்தடில் கோர்க்கணும், கோர்த்தால் முதல் சொல்லில் என்ன மாற்றம் வரணும், ரெண்டாவது சொல்லில் என்ன மாற்றம் வரணும், எந்த மாதிரி சொல்களுக்கு மாற்றமே வராது, இந்த விஷயங்கள்லாம் இப்போ படித்து முடித்தோம்ல. இதுக்கு பேர் என்னது, நஹ்வு. அப்போ நஹ்வு சர்ஃப் ரெண்டும் தான் நமக்கு தேவை. இந்த அரபு மொழிக்கு தேவை வந்து நஹ்வு சர்ஃப். அப்போ நஹ்வு சர்ஃப் லொகுத்து ஒன்று இருக்கிற, லொகுத்துனா சொல்லுக்கு அர்த்தம். சொல்லுக்கு அர்த்தம் கடல் போல் உள்ளது. எல்லா சொல்லுக்கும் அர்த்தங்கிறது நம்ம அந்த ஒரு நூலை வைத்து கொண்டு பேசினா தான் ஒவ்வொரு சொல்லாக பார்த்து பார்த்து அர்த்தம் தெரிஞ்சுக்கிடலாம். அது லொகா ஒன்று தனியாக இருக்கிறது. அதை நம்ம குர்ஆனுடைய அர்த்தம்னு ஒன்று பார்த்துக்கிட்டு வர்றோம். அதில் ஓரளவு குர்ஆனில் உள்ள லொகத்தெல்லாம் அறிஞ்சிக்கிடுவோம். இது வேறு விஷயம். அப்போ நம்ம நஹ்வு சர்ஃபை வந்து முடிஞ்ச அளவுக்கு நினைஞ்சிட்டோம், அனைத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம். அப்போ இதுக்கு பிறகு நம்ம இதுதான் இந்த பேசிக்கை வச்சுட்டு தான் வேறு பாடத்துக்கு போக முடியும். இந்த பேசிக்கை வச்சு தான் அடுத்தடுத்த பாடத்துக்கு போக முடியும். அதில் என்ன செஞ்சுருக்கோம்னு கேட்டால், இந்த பாடத்துக்கு அப்புறம் இது முடிஞ்சிருச்சா இல்லையா, அப்போ இதுக்கு பிறகு என்ன செய்கிறோம்னு கேட்டால், ஒரு டைம் டேபிள் போட்டு பல தலைப்புகளில் உங்களுக்கு பாடத்தை நம்ம தரப்போகிறோம். இனிமேல் வந்து இந்த கிராமர் என்ன இல்லை, கிராமர் டேவாக இருக்காது. என்ன செய்ய போகிறோம்னு கேட்டால், இந்த வெள்ளி சனிக்கு வந்து இப்போ என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அதையே செஞ்சுருவோம். என்ன ஓடிக்கிட்டு இருக்கு, ஒரு குர்ஆன் வசனத்தை எடுத்துக்கிறோம், அந்த வசனத்தில் ஒவ்வொரு சொல்லையும் எடுக்கிறோம், அந்த சொல்லுடைய அர்த்தத்தை அறிஞ்சிக்கிறோம், அந்த சொல்லு எதிலிருந்து பிறந்தது, அதில் அடங்கி இருக்கிற நஹ்வு என்ன, அதில் அடங்கி இருக்கிற சர்ஃப் என்ன, ரெண்டையும் பார்க்குறோம். குர்ஆனை எடுத்துக்கிறோம், ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு அதில் ஒவ்வொரு வார்த்தையும் எடுத்துக்கொண்டு அந்த வார்த்தையில் நஹ்வு இருந்தால் நஹ்வையும் சொல்லுகிறோம், அந்த வார்த்தையில் சர்ஃப் இருந்தால் நமக்கு தெரிஞ்ச, இப்போ இனிமேல் எல்லாமே தெரிஞ்சது தான். இது வரைக்கும் வந்து சிலதை தெரிஞ்ச சர்ஃபாக பார்த்துட்டு வந்தோம். இப்போ நம்ம எல்லாம் முடிச்சிட்ட காரணத்தினால இந்த குர்ஆனில் எதை வாசித்தாலும் இப்போ நம்ம என்ன நஹ்வு சர்ஃபை படித்தீங்களோ அதில் அடக்கி ஆகணும், அது இருக்கணும். அதில் ஏதாவது இல்லைன்னா நம்ம சரியாக படிக்கலாம் அர்த்தமாயிரும். அப்போ குர்ஆனை எடுத்துக்கொண்டு இதே வரிசை பிரகாரம் என்ன செய்யணும்னு கேட்டால், வெள்ளி சனி இதே பாடம் வந்து உங்களுக்கு தொடரும். சரியா? அடுத்து ஞாயிற்றுக்கிழமை வந்து, வெள்ளி சனி முடிஞ்ச ஞாயிற்றுக்கிழமை வந்து உலூமுல் குர்ஆன், குர்ஆனுடைய கலை. குர்ஆன்கிறது, குர்ஆன் விளங்குறதுக்குன்னே ஒரு கலை இருக்கிறது. தஃப்சீர்லாம் பண்ணுறாங்க, தஜ்வீதுங்கிறாங்க, குர்ஆனுடைய வரலாறுன்னு ஒன்று இருக்கிறது, குர்ஆன்ட என்ன அப்படின்னு ஒன்று இருக்கிறது, குர்ஆனுக்கு ஹதீஸுக்கும் உள்ள வேறுபாடு என்ன, ஹதீஸு குதுசிக்கும் குர்ஆனுக்கு என்ன வேறுபாடு, அதுவும் அல்லாஹ் சொல்கிறான்னு தானே வருது. இப்படின்ற பல உலூமுல் குர்ஆன்னு சொல்லி குர்ஆனை பற்றிய கலை, ஹதீஸ் கலை மாதிரி குர்ஆன் கலைன்னு ஒன்று இருக்கிறது. அதை வந்து அதிகமாக முக்கியம் கொடுக்க மாட்டாங்க. அதில் என்னென்ன கலையில் என்னென்னலாம் வரும்னு கேட்டால் வந்து கிராத் ஓதுகிற முறைன்னு ஒன்று வரும். அதே மாதிரி தஃப்சீர் எப்படி அர்த்தம் அது மாதிரி வரும். அதில் வந்து எது முந்தி வந்தது எது பிந்தி வந்தது, நாசிகு மன்சூகு அது மாதிரி வரும். இப்படி அந்த குர்ஆனுடைய விஷயங்களே பெரிய அது ஒரு கடல். அதனால் ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்வோம்னு கேட்டால், உலூமுல் குர்ஆன், குர்ஆனை பற்றிய இல்முகள், அதாவது குர்ஆன் கலைன்னு வச்சுக்கலாம் தமிழில். குர்ஆன் ஹதீஸ் கலை மாதிரி, ஹதீஸ் கலைங்கிறது நம்ம மனசில் பதிஞ்சு போச்சு. அந்த சொல்லு குர்ஆன் கலைங்கிற சொல்ல கூட என்ன செய்கிறது தான் இப்போ தான் கேள்விப்படுற மாதிரி, அதான் அதிகமாக நம்ம பயன்படுத்துறது இல்லை. குர்ஆனை பற்றி என்ன செய்யறதில்ல, அதிகமாக நம்ம இப்போ பயன்படுத்தாமல் ஹதீஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதான். ஆனால் குர்ஆனுடைய முக்கியத்துவத்தை கம்மியாக தான் கொடுத்துட்டு வர்றோம். அதனால் உலூமுல் குர்ஆனில் உள்ள வகைகளை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வந்து இனிமேல் இனி நடக்கிற பாடங்கள் எல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் தான் நோட்டு வச்சு எழுதிக்கிறணும். இனிமேல் நடக்கிற இந்த குர்ஆனுக்கு எழுதுகிற மாதிரி அந்த உங்களுக்கு டெக்ஸ்ட்டாகவும் அனுப்ப மாட்டோம். நீங்கள் தான் நோட்டு போட்டு என்ன செய்யணும், அந்த பாடத்தை கேட்கணும், திருப்பி ஒருக்கா கேட்கணும். அது உலூமுல் குர்ஆன் அதுக்கு ஒரு நோட்டை போட்டுடணும், அதை எழுதிக்கிறணும். அதுக்கப்புறம் வந்து திங்கள் செவ்வாய் 2 நாளைக்கு வந்து உலூமுல் ஹதீஸுடைய கலைகள். ஹதீஸெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது, விவரம் தெரிஞ்சுக்கிற வேண்டியிருக்கு. ஏன்னா குர்ஆனில் வந்து சஹீ லைஃபுங்கிற வகையெல்லாம் கிடையாது. குர்ஆனில் வந்து அறிவிப்பாளர் வரிசை பிரச்சனைலாம் வராது. அதனால் ஹதீஸில் வந்து அதெல்லாம் கூட சேர்ந்துருக்கிறதுனால அதுக்கு கொஞ்சம் அதிக டைம் எடுக்கிறதுனால 2 நாளாக போட்டு விட்டாச்சு. உலூமுல் குர்ஆன்கிறது ஒரு நாள், உலூமுல் ஹதீஸ் என்பது 2 நாட்கள் அதில் இருக்கும். 2 நாட்கள் என்ன நடக்கும்னு கேட்டால், முதல்ல ஹதீஸுடைய முக்கியத்துவம், ஹதீஸ்னா என்ன,
ஹதீஸுடைய வரலாறுலேருந்து வரும். ஹதீஸ் வந்து ஏன் வந்து எழுதப்படலை குரான் மாதிரி, எப்போ தொகுக்கப்பட்டுச்சு, தொகுக்கப்படும் பொழுது என்னென்ன கண்டிஷன்கள் இருந்தாங்க, அதுக்கு தொண்டாற்றிய அறிஞர்கள்லாம் யார், அதை என்னென்ன மாதிரி தொண்டாற்றினாங்க, அந்த ஹதீஸை நூல் வடிவாக வருவதற்கு முன்னாடி அந்த ஹதீஸ் எப்படி இருந்தது, அப்போ ஹதீஸை வந்து ஏன் இப்படி வகைப்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டது, இந்த மாதிரியான ஹதீஸ் இல்லாமல் குரானை விளங்க முடியுமா, ஹதீஸ் அவசியமாக இல்லையா, குரான் மட்டும் போதுமா, இப்படின்னு பல விஷயங்கள் வந்து ஒரு இதில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து இந்த ஹதீஸுடைய ஏற்றுக்கொள்கிறோம்ல ஹதீஸை, இந்த ஏற்றுக்கொள்வதில் எந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்வது, எந்த மாதிரி ஹதீஸை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, எல்லாமே ரசூலுல்லாஹ் சொன்னது தானே, அதை எதுக்கு சஹீஹ் லைஃப்னு பிரிக்கிறாங்க. அப்போ சஹீஹுக்கு என்ன கண்டிஷன், அதில் சஹீஹ் லைஃப் மட்டும் இல்லாமல் அதில் பல பேர்கள் வருது, ஹசன்கிறாங்க, கரீபுங்கிறாங்க, மஷ்ஹூருங்கிறாங்க, அப்போ வந்து சஹீஹுங்கிறாங்க, மௌலூன்னு சொல்கிறாங்க, இப்படின்னு பல வகைகள் இருக்கிறத அதனுடைய அர்த்தம் என்னங்கிற ஹதீஸ் கலை வந்து அது முழுமையாக உங்களுக்கு உரிய சான்றுகளோடு என்ன செய்வோம், அந்த ஹதீஸ் கலை பாடம் வந்து திங்கள் செவ்வாய். அதுக்கப்புறம் வந்து புதன்கிழமை வந்து உசூலுல் ஃபிக்ஹ் இருக்கிற மார்க்க சட்டம் எடுப்பதற்கு வந்து ஒரு ஹதீஸை பார்க்குறீங்க. அந்த ஹதீஸை பார்த்த உடனே சட்டம் எப்படி எடுக்கிறது, அந்த சட்டம் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னத்தெல்லாம் அதில் கவனிக்கணும், ஒரு ஹதீஸை பார்த்த உடனே இதில் இருந்து இந்த சட்டம் எடுக்கிறது என்று போயிட முடியுமா, அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கா. அந்த விதிமுறைகள் வந்து உசூலுல் ஃபிக்ஹுங்கிற பெயரில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான உசூலை வைத்திருக்கிறார்கள். அதாவது இப்போ ஹனஃபி மதகுக்காரங்க இருக்கான்னு வைங்களேன், அவங்க ஒரு உசூலுல் ஃபிக்ஹுன்னு வச்சுருப்பாங்க. அவங்க எந்த அடிப்படையில் வந்து அந்த விதியை வகுத்து வைத்திருக்கிறார்களோ அந்த விதிக்கு உட்படுத்தான் ஹதீஸு குரான்லாம் அணுகுவாங்க. முதல்ல அவங்க விதியை உண்டாக்கி வச்சிடுறாங்க. அந்த விதியை உண்டாக்கி வைத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், உதாரணமாக வந்து எல்லா மதஹபுகள்லையுமே குரான் ஹதீஸ் மாத்திரம் இல்லாமல் இஜ்மான்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அப்போ இஜ்மா என்ற அடிப்படையில் சட்டத்தை எடுப்பாங்க இல்லைங்கதா. அப்போ குரான் ஹதீஸு மட்டும் போதுங்கிறவங்க இதில் வந்து அவங்க இஜ்மாலாம் வராது, இஜ்மாவுக்கு வேலை இல்லை. அப்போ உசூலுல் ஃபிக்ஹ் எத்தனை வகை இருக்குது அதை முதல் அறியணும். ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரி உசூலுல் ஃபிக்ஹ் வைத்திருக்கிறார்கள், அதில் என்ன உசூல் கரெக்டு, உசூல்னா விதி, ஃபிக்ஹ் மார்க்க சட்டத்தை ஆய்வு செய்து எடுப்பதற்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது. அதே மாதிரி அதில் என்னென்னலாம் வரும்னு கேட்டால் அந்த சொற்களுடைய வகைகள்லாம் வரும். சொற்களுடைய வகைன்னா என்னது, அதாவது ஒரு பொதுவான சொல், குறிப்பான சொல், விரிவான அர்த்தம் கொண்டது, குறைவான அர்த்தம் கொண்டதுன்னு பல வகை இருக்கிறது. அந்த மாதிரி வகையெல்லாம் கவனித்து என்ன செய்யணும், அந்த சட்டங்களை எடுக்கணும். அந்த உசூலை சொல்லும்போது உங்களுக்கு புரியும். தொட்டு காட்டுறதுனால உங்களுக்கு புரியாட்டா கூட என்ன செய்யும், அந்த உசூலுல் ஃபிக்ஹ் ஒன்று உங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் புதன்கிழமை. அதுக்கப்புறம் வியாழக்கிழமை என்ன வரும்னு கேட்டால், ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வந்து புகாரி ஹதீஸ். எதுக்கு புகாரி ஹதீஸ் எடுக்கிறோம்னு கேட்டால், ஏதாச்சும் ஒரு ஹதீஸ் கித்தாபை நம்ம அந்த குரானை அறிகிற மாதிரி அடித்து பழகிக்கிட்டோம்னு சொன்னால், முஸ்லீமே நீங்கள் வாசிக்கிறீங்க, புகாரி வாசித்து அர்த்தம் செஞ்சு பழகிட்டீங்கன்னு சொன்னால் முஸ்லீமை வாசித்து உங்களுக்கு அர்த்தம் செய்ய முடியும், திருமதியை வாசித்து அர்த்தம் செய்ய முடியும். ஒவ்வொரு ஹதீஸ் கித்தாபுகளும் அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு புகாரி எடுத்து பார்த்துட்டோம்னு சொன்னால், புகாரி கித்தாபை வாசித்து நீங்கள் பழகிட்டீங்கன்னு வைங்க, அந்த புகாரி நீங்கள் ஒருத்தரும் புகாரி வாங்கி வச்சுக்கிடலாம். அல்லது புகாரி வந்து உங்களுக்கு அரபியில் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் என்ன செய்யலாம், யாருக்கு தேவையோ அவங்களுக்கெல்லாம் அந்த புகாரியை வந்து டெக்ஸ்ட்டாக கூட உங்களுக்கு அனுப்பிடலாம். டெக்ஸ்ட்டாக என்ன அரபி டெக்ஸ்ட்டாக என்ன செய்வோம், அப்படியே உங்களுக்கு புகாரி அனுப்பிட்டோம்னா நீங்கள் ஸ்க்ரீனில் கம்ப்யூட்டரில் அதில் கூட வச்சு பார்த்துக்கிடலாம். அல்லது புக்கு வாங்குறத வாங்கிக்கிடலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஒன்று அனுப்பிடுறோம். புகாரியை வந்து என்ன செய்கிறோம், உங்களுக்கு அரபியில் உள்ள புகாரியை உங்களுக்கு அந்த குரூப்பில் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்பிடுறோம். அந்த பாடம் நடக்கும்போது நீங்கள் என்ன செய்யுங்க, நம்மளும் இதில் போட்டு காட்டுவோம். அந்த ஹதீஸை வந்து ஸ்க்ரீனில் பார்த்து நீங்கள் படிச்சிடலாம். பிறகு பார்க்கணும்ல, பிறகு எடுத்து பார்க்குறதா இருந்தால் அந்த உங்கள் ஃபோன்லேயோ அல்ல உங்களுடைய கம்ப்யூட்டரில் எடுத்து பார்க்குறதுக்காக வேண்டி அந்த புகாரி ஹதீஸ் ஒன்றுலேருந்து ஆரம்பத்துலேருந்து ஆரம்பத்தில் ஒரு 100 ஹதீஸ் படிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், அதுக்கு பிறகு வந்து எல்லா ஹதீஸும் நீங்களே படிச்சிருவீங்க. 100 ஹதீஸை உதாரணமாக படித்து விட்டீர்கள்னு சொன்னால் அதுக்கு பிறகு நீங்கள் உங்கள் முயற்சியில் என்ன செய்யலாம், அதிகமான இப்போ இது ஹதீஸில் நீங்கள் அறிஞ்சிக்கொள்ள முடியும். புகாரி அறிஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் முஸ்லீமே நீங்கள் என்ன செய்யலாம், அறிஞ்சு கொள்ளலாம் ஒவ்வொரு ஹதீஸ் கிதாபையும். அப்போ சாம்பிளுக்கு என்ன செய்கிறோம்னு கேட்டால் அந்த புகாரி ஹதீஸை ஒன்று நம்ம நடத்துகிறோம்.
அதுபோக வந்து இந்த 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 பாடங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வந்துட்டு ஒரு முழுமை அடைச்சிட்டிங்கன்னு சொன்னால், உதாரணமாக உலுமுல் குரான் முடிஞ்சிருச்சு, உலுமுல் ஹதீஸ் முடிஞ்சிருச்சு, ஓரளவுக்கு சரியாக வந்துருச்சு என்று சொன்னால், அடுத்து படிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் மன்த்துக்கு இருக்கிறது. மன்த்துக்குங்கிறாங்க, லாஜிக்கெல்லாம் தெரிஞ்சால் தான் நீங்கள் ஆய்வு செய்ய முடியும். அதெல்லாம் அதுக்கு பிறகு போய்க்கிறோம். அதெல்லாம் டைம் இருந்துச்சுன்னு சொன்னால், இதில் வந்து இது கடல் மாதிரி கல்விங்கிறது இப்போ நாங்களும் இன்னும் படிச்சுட்டு தானே இருக்கிறோம். படித்தலுக்கு என்ன செய்யலை, முடிவுலாம் கிடையாது. அது வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். எத்தனை நாளில் முடியுங்கிற மாதிரி நம்ம மதரசா நடத்தலை. நம்ம யாருக்கெல்லாம் ஆர்வம் இருக்குதோ அவங்க என்ன செய்யுங்க, கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். அல்ல ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம், இனிமேல் போதும்னு நினச்சா நீங்கள் முடிச்சுக்கிடலாம். அவர்கள் தீர்மானிக்கிறது தான். இதில் வந்து முடிவுலாம் கிடையாது. கல்விக்கு என்ன இல்லை, முடிவு கிடையாது. இப்போ நாங்கள் நடத்துகிறோம்னு சொன்னால், நடத்தும்போது நிறைய விஷயம் நாங்கள் படிக்கிறோம். விளங்குதா? தெரியாத பல விஷயங்கள் என்ன செய்கிறோம், நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால் அது தெரிதல் என்பது, தேடுதல் என்பதற்கு அதுக்கு முடிவே கிடையாது என்ற காரணத்தினால இதை முடிச்சுட்டு இந்த உலுமுல் குரானு, உலுமுல் ஹதீஸு இதெல்லாம் முடித்த பிறகு என்ன செய்வோம், முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் இன்னொரு பாடத்தை எடுத்துக்கிடுவோம். வேறு ஒரு வகையான இஸ்லாம் சம்பந்தப்பட்ட வரலாறு இருக்குது. வரலாறில் எப்படி எடுத்துக்கொள்வது, ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு, நபிமார்கள் வரலாறு, அதுகள்லாம் நமக்கு தெரிய வேண்டிய பாடம் தான். அதுகள்லாம் வந்து தாரிகுங்கிறத அது மாதிரிலாம் எடுக்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் வந்துட்டு இந்த விஷயங்களை கொஞ்சம் இப்போ எப்படி நகுவு சர்வை முடித்து விட்டு இதுக்குள்ளே நுழைஞ்சோமோ அப்படி வர்றோம். அதாவது இப்போ வந்து நம்ம இந்த பாடம் இப்போ அறிவிச்சிருக்கிறோம்ல, இந்த அறிவித்தது இன்றைக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமையோடு இந்த நகுவு சர்வ பாடத்தை முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்த பாடம் வந்து திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், இந்த 4 நாள் உங்களுக்கு வந்து கேப் விடுறோம், பாடம் வராது. அது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் இந்த 4 நாட்களுக்கு வந்து பாடங்களை போட மாட்டோம். ஏன் போட மாட்டோம்னு சொன்னால், இதுவரைக்கும் படித்த பாடங்களை எல்லாத்தையுமே எடுத்து வைத்து கொண்டு நீங்கள் என்ன செய்யணும், அந்த இதெல்லாம் லிஸ்ட்டில் இருக்கிறது. அந்த லிஸ்ட்டு படி என்ன செய்யலாம், யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து லிங்க் வாரியாக வரிசைப்படி நீங்கள் அறிந்து கொள்வதற்கு சிரமப்பட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கீழே என்ன செய்வாங்க, அதை போட்டுருவாங்க. இந்த பாடத்தில் என்ன செஞ்சு கீழே போட்டிருக்கேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் வரிசையாக 1, 2லேருந்து இன்றைக்கி 234வது வாரம் ஓடிக்கிட்டு இருக்குது, 234வது நாள். அப்போ 234 பாடங்களும் வரிசையாக என்ன செய்யும், 1-2 ஆர்டர் படி அதில் இருக்கும். அதில் எது உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் சரியாக கவனிக்காத பாடம் இருக்குதோ அதை செலக்ட் பண்ணி கூட நீங்கள் என்ன செஞ்சிடலாம், அடுத்து சிலதெல்லாம் கடந்து போயிடலாம். உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயங்களை கடந்து போயிடலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் சிலது தெரிஞ்சது இருக்கும். அதனால் வந்து அந்த வசதி நீங்கள் உங்களுக்கு செஞ்சு வந்துட்டு 4 நாள் நல்லபடியாக என்ன செய்யுங்க, பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் ஞாயிறு பாடத்தோட திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் முடிச்சுருவோம். வெள்ளிக்கிழமையிலேருந்து அந்த குரானுடைய பொருள் இலக்கணம் வழக்கம் போல். அப்போ நம்ம வந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உலுமுல் குரானு, அதுக்கு அடுத்த திங்கள் செவ்வாய் வந்து உலுமுல் ஹதீஸு, அதுக்கடுத்து புதன் வந்து உசூலுல் ஃபிக்ஹு, சட்ட விதிகள், ஃபிக்கு மார்க்க சட்ட விதிகள், அதுக்கப்புறம் வந்து ஒரு புகாரி ஹதீஸ் என்ற அடிப்படையில் வியாழனுக்கு இந்த அடிப்படையில் இந்த பாடம் நடத்தப்படும். எப்போ இந்த ஆரம்பிக்கும், வர்ற வெள்ளியிலேருந்து. இந்த 4 நாள் கேப் எதுக்குன்னு கேட்டால், இதில் வந்து நீங்கள் பயன்பெறணும். இப்போ நடத்தக்கூடிய பாடம் உங்களுக்கு பயன்பெறணுமாக இருந்தால் இதுவரைக்கும் நடந்த சர்ஃபுகள் உங்களுக்கு நல்லா தெரியணும், இதுவரைக்கும் நடந்த நகுவுகள் உங்களுக்கு தெரியணும். அதை வந்து நம்ம திரும்ப ஒருக்கான செய்யணும், மனசில் ஆழ பதிய வைத்து கொள்ளணும். அதை பதிய வைத்து கொண்டு இதை நீங்கள் பார்த்தா தான் இந்த பாடத்தில் நீங்கள் முழு தேர்ச்சி பெற முடியும். இல்லைன்னா ஒரு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கக்கூடாது. அதை வந்து லேட்டாக சேர்ந்தவங்கலாம் சில பேர் இருக்கிறாங்க. இந்த பாடத்தில் வந்து ஆரம்பத்தில் வராமல் இடையில சேர்ந்தவங்களாம் இருக்கிறாங்க. இடையில சேர்ந்தவங்களாம் அந்த முன்பாடத்தை பார்க்காம எதில் சேர்ந்தாங்களோ அதிலேருந்து பார்க்கக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க. முன்பாடங்களையும் அவங்க பார்க்கணும். எல்லாருக்குமா சேர்த்து ஒரு அவகாசம் இந்த 4 நாளில் வந்து கொஞ்சம் கூடுதல் நேரத்தை ஒதுக்கி, ஒவ்வொரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரத்தை ஒதுக்குனீங்கன்னா தேவையானதை பூரா நீங்கள் கிரகிச்சு எடுத்துக்கொள்ளலாம். ஒரு 2 மணி நேரம் அந்த 4 நாளைக்கு மாத்திரம் சிரமப்பட்டு ஒதுக்கி இந்த 4 நாள் அந்த பழைய பாடங்களை எடுத்து எல்லாத்தையும் என்ன செய்யணும், நீங்கள் வந்து உருப்போட்டு கொண்டு வைத்து கொண்டீர்கள்னு சொன்னால் நம்ம வெள்ளிக்கிழமையிலேருந்து நடத்துகிற பாடங்கள் வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். பிரச்சனை இல்லாமல் என்ன செய்யும், குழப்பம் இல்லாமல் அப்படி கண்ணாடி மாதிரி போய்கொண்டே இருக்கும். இதில் வந்து இனிமேல் தான் நம்ம படிக்க போகிறோம். இப்போ படித்தாலும் மொழி தான் படித்தோம். இது வரைக்கும் நம்ம படித்தது என்னது, இது வரைக்கும் படித்தது வந்து மார்க்க கல்வி கிடையாது. இது வரைக்கும் படித்தது வந்து அரபு மொழி கல்வி. அந்த மொழி கல்வி மார்க்க கல்வி எப்போ ஆகும்னு கேட்டால், அந்த மொழி அறிவை வைத்து குரானை கற்றுக்கொண்டால் தான், அந்த மொழி அறிவை வைத்து ஹதீஸை கற்றுக்கொண்டால் தான்.
அந்த மொழி அறிவை வைத்து இஸ்லாமிய சட்ட விதிகளை கற்றுக்கொண்டால்தான் நீங்கள் வந்து மார்க்க கல்வியாக போகுது. இது வரைக்கும் நம்ம மார்க்க கல்வி படிக்கலை. மார்க்க கல்விக்கு துணை செய்யும். எதுக்கு அரபி படித்தோம் என்று கேட்டால், குர்ஆன் அரபியில் அருளப்பட்டதுனாலையும் ஹதீஸ் ரசூல் அரபியில் பேசுனதுனாலையும் அந்த மொழியை அறிந்து கொண்டால்தான் அதை சரியான முறையில் புரிய முடியும் என்பதற்கு தான் படிச்சிருக்கிறோம். இதுவரைக்கும் படித்த எதுவும் நேரடியாக மார்க்க கல்வி கிடையாது. இதை வந்து அரபு நாட்டில் உள்ள காஃபிர்களும் இதை படிப்பான். வழங்குதா? இப்போ படித்த நஹ்வு சர்ஃப் இருக்க, அவன் இஸ்ரேலில் எத்தனை அரபுகள் இருக்கானுவோ யூதர்களில், அவங்களும் இந்த அரபியை படிப்பாங்க. அவங்க படித்தது எதுக்காக வேண்டி என்றால் அந்த மொழியை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி. இப்போ நம்ம படிக்கிறது எதுக்குன்னு கேட்டால் அந்த மொழியை தெரிந்து கொள்வதே நம்ம நோக்கம் கிடையாது. இந்த மொழியை தெரிந்து அதை வைத்து அல்லாஹ்வுடைய வேதத்தை தெரிவது, இந்த மொழியை அறிந்து அதை வைத்து ஹதீஸ் இனிமே தான் ஆலிம் கிளாஸ். அனைவரும் ஆலிம்களாகலாம்னு சொல்கிறோம்ல, நம்ம என்ன ஆலிமுக்கு படித்தோம் என்று கேட்டால் மொழி சம்பந்தப்பட்ட ஆலிமுக்கு தான் படிச்சிருக்கிறோம். இது வரைக்கும் இது வந்து அப்படி சென்று இப்படி செய்யணும் சேர்க்கணும் போகணுங்கிற குர்ஆனுக்கு மட்டும் உள்ளதா? ஜர்ருடைய எழுத்துன்னு சொன்னால் நீ அரபிகள் பேசுகிற பேச்சிலையும் ஜர்ருடைய எழுத்தை பயன்படுத்தி செய்வாங்க. அந்த மொழிக்கு உள்ள ஒரு விஷயம் அவ்வளவுமே. அப்போ அதனால் என்ன செய்யணும், இனிமே தான் நம்ம படிக்க போகிறது மார்க்க கல்வி. சரியா? இதுக்கு பிறகு நீங்கள் கவனமாக படித்தா தான் ஒரு மார்க்க அறிஞருங்கிற நீங்களே ஆய்வாளராக, நீங்களே சிந்திக்கக்கூடியவராக, நீங்களே வந்து குர்ஆன் ஹதீஸ் சம்பந்தமான எந்த கேள்வி வந்தாலும் சிந்தித்து பதில் சொல்லக்கூடியவராக, அடுத்தவங்க சொல்கிறத காப்பி பண்ணி பதில் சொல்கிறவங்களா இல்லாமல் நீங்களாக சிந்திக்கிறதுக்கே ஒரு முறை இருக்குது. அந்த மன்திக் லாஜிக்குன்னு சொல்லுவாங்க, சிந்திக்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. அதை நம்ம அடுத்து பார்ப்போம். இதை கொஞ்சம் அறிந்து கொண்டு என்ன செய்வோம், இதை இடையில கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு பண்ணிக்கிறோம். அப்போ இன்னையோட வந்து 4 நாள் உங்களுக்கு விடுமுறை இன்றிலிருந்து. சரியா? அப்போ வெள்ளிக்கிழமை இருந்து இன்ஷா அல்லாஹ் மறுபடியும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.